ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله نديار عليه அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 15வது வகுப்பில் இருக்கிறோம். துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்ம, இந்த உம்மத்தின் பொது ஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற அந்த வரிசையில் எத்தனாவது பாடத்தில் இருக்கிறோம்? 3வது பாடத்தில் இருக்கிறோம். இந்த 3வது பாடம் ஈமானை பற்றி, ஈமான் அர்கானுல் ஈமான், ஈமானின் தூண்களை பற்றி. அந்த ஈமானின் தூண்கள் என்று வந்தவுடன் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்தோம். ஈமான் என்ன, ஈமானுடைய கொள்கை என்ன, பின்பு தூண்களில் ஒன்றொன்றாக பார்க்க ஆரம்பித்தோம். அல்லாஹை ஈமான் கொள்வது, பின்பு மலக்குகளை ஈமான் கொள்வது. மலக்குகளை ஈமான் கொள்வது என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். மலக்குகளை பற்றி பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தது மலக்குகளை, அதாவது மலக்குமார்கள் உண்ண மாட்டார்கள், மலக்குகள் பருக மாட்டார்கள், அவர்கள் நிக்கா செய்ய மாட்டார்கள், அவர்கள் பெற்றெடுத்துக் கொள்ள மாட்டார்கள். மேலும் மலக்குகளை ஆண்கள் என்றும் அல்லது பெண்கள் என்றும் கூறுவது கூடாது. இதெல்லாம் எதற்கு முரணானது? மனிதர்களுக்கு ஜின்களையும் நாம் இவ்வாறு சொல்லலாம், ஆனால் மலக்குகளை மனிதர்களை ஜின்களை போல பார்க்கக்கூடாது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மலக்குகள் என்பவர்கள் தனி, அதை தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன், அதாவது மலக்குகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மலக்கை அந்தந்த மலக்கின் தன்மைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்தந்த மலக்கை எவ்வாறு படைக்க வேண்டுமோ அவ்வாறு படைத்திருக்கிறான். மேலும் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தில் அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் மலக்குகள். அதே சமயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரம் மலக்குகள் தங்களின் தோற்றத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். உதாரணமாக நாம் பார்த்தோம் என்றால், மிகவும் நாம் பிரபலியமாக அறியப்பட்ட ஒரு விஷயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்தில் வரும் பொழுது யாருடைய தோற்றத்தில் வருவார்கள் என்றால், திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு, திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோற்றத்தில் மலக்குகள், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரின் தோற்றத்தில் வருவார்கள், காட்சியளிப்பார்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், ஆதாரமான ஒரு விஷயம், ஆதாரத்தின் பால் அமைந்த விஷயம். முதலில் திஹ்யா அல் கல்பி யார்? திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் சஹாபி. அவர்களுடைய முழு பெயர் திஹ்யா பின் ஹலீஃபா பின் ஃபர்வா பின் ஃபதாலா என்று சொல்லப்படக்கூடியவர்கள். மேலும் சஹாபி மஷ்ஹூர், பிரபலியமான ஒரு சஹாபி திஹ்யா பின் ஹலீஃபா அஸ்ஸஹாபி அவருடைய பங்கெடுத்த போர்களில் சொல்ல போனால், முக்கியமான போர் என்றால் பத்ரை அவர்கள் பார்க்கவில்லை, பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் என்ன? ஒரு சஹாபியை பொதுவாக அடையாளப்படுத்தும் பொழுது பத்ர் போரில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால், பத்ர் போர் இருக்கும் போதே கலந்து கொள்ளாமல் இருப்பதல்ல, அக்காலத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் முஸ்லீம்களாக இருந்திருக்க மாட்டார்கள், அதுதான் அர்த்தம்.
ஒரு சஹாபி பத்ரு போரில் கலந்துக்கவில்லை என்றால் லம் யஷ்ஹதில் பத்ர் அப்படின்னு படித்தால் உடனடியாக என்ன நினைத்து விடக்கூடாது, பத்ரு போர் இருந்தும் அதற்கு வராமல் ஆகிவிட்டார்கள். அப்படி அல்ல, அப்படி அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பத்ரு போர் அப்போது, ஏனெனில் பத்ரு போர் என்பது அடையாளம், முஸ்லிம்களின் அடையாளம். அந்த போரில் கலந்து கொண்டக்கூடிய சஹாபிகள் என்பவர் எப்போதுமே தனித்துவமானவர்கள், தனி சிறப்பையும் தனி அந்தஸ்தையும் பெற்றவர்கள். பத்ரு போர்கள் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு ஈடு என்பது யாரும் கிடையாது. அந்த அளவிற்கு மகத்துவமான ஒரு விஷயம். சஹாபாக்களை பட்டியலிடும் போது கூட முதலில் இவர் பத்ர் போரில் கலந்து கொண்டால் அதுதான் மிக முக்கியமான அடையாளமாக கருதப்படும். சஹாபி என்று சொல்லிவிட்டால் பத்ரி என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் என்ன? பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள். இவர்கள் ஹந்தக்குடைய போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் உஹுதிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்கள் ஒரு சில அறிவிப்புகளில் என்ன தெரிகிறது என்றால் மிகவும் அழகான தோற்றத்தை உடையவர்கள். பொதுவாக சில மலக்குகள் வரும், மலக்குகள் மனிதர்களுக்கு மத்தியில் வரும்பொழுது, முக்கியமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் தோற்றத்தில் வந்தால் மக்களுக்கு அச்சமூட்டுவதாகவும் மக்களுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதனால் என்ன தோற்றத்தில் அல்லாஹ் வருவதற்கு அவர்களுக்கு ஆற்றலை தருகிறான்? மனிதனின் தோற்றத்தில் வருவதற்கு ஆற்றலை தருகிறான். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்ட அந்த சூரா யாருடைய சூரா, யாருடைய தோற்றம்? திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு. நாம் இதை பற்றி ஹதீஸ்கள் இருக்கிறது என்றால் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பொதுவாக சொல்ல போனால் புகாரியிலே 3634, புகாரியிலே 3634, முஸ்லிமிலே 2451, மேலும் 167. இவ்வாறு பல விஷயங்களில், பல ஹதீஸ் புத்தகங்களில் இந்த சம்பவங்கள் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக மேலும் மலக்குகள் எவ்வாறெல்லாம் வந்திருக்கிறார்கள், அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் எவ்வாறு வந்தார்கள்? வஜாஅஹு கௌமுன் யஹ்ரஊன இலைஹி. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமை வந்தார்கள். எதிலே வந்தார்கள்? மனிதர்களின் தோற்றத்தில் மலக்குகள் வந்தார்கள். இதுவும் ஒரு ஆதாரமாக காமிக்கப்படுகிறது. என்னவென்றால், وَلَمَّا جَاءَتْ رُسُلُنَا لُوطًا سِيءَ بِهِمْ وَضَاقَ بِهِمْ ذَرْعًا وَقَالَ هَذَا يَوْمٌ عَصِيبٌ. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நபி லூத் அவர்களுடைய சமுதாயம் எந்த பிரச்சனையில், எப்பேற்பட்ட ஒரு பாவத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் என்பதில் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதாவது இந்த ஓரின சேர்க்கை, ஒரு பால் ஈர்க்கப்படக்கூடிய அந்த பாவத்திலும் அவர்கள் இருந்தார்கள். யார் அவர்கள்? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினர். எந்த அளவிற்கு என்றால், மலக்குமார்கள் வருகிறார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமை பார்ப்பதற்கு. எதிலே வருகிறார்கள்? மனிதர்களின் தோற்றத்தில் வருகிறார்கள். அப்போது வரும்போது கூட மலக்குகள் கூட இவர்களின் கண்களில் இருந்து தப்பவில்லை. யாருடைய கண்களில் இருந்து? லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தின் கண்களில் இருந்து தப்பவில்லை. மேலும் சொல்ல போனால் அழகிய ஆண்களாக, ஆண்களுக்கென்று பிரத்யேகமான அந்த ருஜூலத், அந்த ஆண்மையுடைய அழகோடு வரும் பொழுது அவர்களை அடைய நினைக்கிறார்கள், மலக்குகளை அடைய நினைக்கிறார்கள். அந்த மனித தோற்றத்தில் வந்தவர்களை அடைய நினைக்கிறார்கள். அது மிகவும் கவலைக்கு உள்ளாக்கியது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் கவலைக்குள்ளாக்கிவிட்டது. அதே அல்லாஹ் இங்கே ரப்புல் ஆலமீன் சூரத்து ஹூதிலே, அதாவது 11வது சூரா 77வது வசனம், ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்கிறான், வலம்மா ஜாஅத் ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் லூத்தை வந்து அடையும் பொழுது லூத் அவர்களுக்கு மிகவும் மனசங்கடமாக ஆகிவிட்டது. லூத் அவர்களுக்கு சங்கடமாக ஆகிவிட்டது, கஷ்டமாக ஆகிவிட்டது இந்த நாள். மேலும் லூத் அவர்கள் சொல்கிறார்கள், வகால ஹாதா யௌமுன் அஸீப், இந்த நாள் மிகவும் மோசமான நாளாக, கஷ்டத்திற்குரிய நாளாக ஆகிவிட்டதே எனக்கு. இவர்களை கூட விடாமல், இந்த ரசூல்கள், இந்த மனிதர்களை கூட விடாமல் இவர்கள் இருக்கிறார்களே, மலக்குகளை கூட என்ற
அந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்றால் இங்கு என்ன தெரிகிறது? ஆதாரம் என்ன? மலக்குகள் மனிதர்களாக வந்திருக்கிறார்கள் என்ற வசனமும் இந்த இடத்தில் நமக்கு தெளிவாகிறது. அது மட்டுமா அல்லாஹ்வின் அடியார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு வந்தார்கள்? மனித தோற்றத்தில் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எவ்வாறு வந்தார்கள்? ஈசா அவர்களின் தாயிடம் எவ்வாறு வந்தார்கள்? அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்தார்கள். அதே போல இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விருந்தாளிகள் வந்தார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் அவர்கள் மனைவியையும் பார்க்க யார் வந்தார்கள்? விருந்தாளிகள் வந்தார்கள். யார் அவர்கள் விருந்தாளிகள்? அந்த விருந்தாளிகள் யார்? மலக்குகள். அந்த விருந்தாளிகள் மலக்குகள். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ذாரியாத்திலே தெளிவாக விளக்குகிறான். ஐம்பத்தி ஓராவது சூரா சூரத்து ذாரியாத்திலே தெளிவாக ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 25வது வசனத்தில் ஹல் அதாக ஹதீஸு ضيف இப்ராஹீம் அல் முக்ரமீன் إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون 25வது வசனத்தில் 51வது சூரா 25வது வசனத்தில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புல் ஆலமீன் சொல்கிறார்கள், இப்ராஹிமுடைய கண்ணியமான விருந்தினர்கள் வந்த அந்த செய்தி உமக்கு வந்ததா? ஹல் அதாக ஹதீஸு ضيف இப்ராஹீம் அல் முக்ரமீன், இப்ராஹிமுக்கு வந்த அந்த கண்ணியமான விருந்தாளிகளை பற்றி செய்தி உங்களுக்கு வந்ததா? என்ன வந்தது? மேலும் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். இப்ராஹிம் அவர்களின் வீட்டில் நுழைந்த பொழுது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் கூறினார்கள். பதிலுக்கு அவர்களும் சலாம் என்று கூறி சற்று தாமதித்து விட்டு, நீங்கள் என்னிடம் அறியப்படாத மக்களாக இருக்கிறீர்களே, நீங்கள் யார் என்று கேட்டார்கள் என்ற அந்த சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மலக்குகள் மனித தோற்றத்தில் வந்தார்கள், விருந்தாளிகளாக வந்தார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? அல்லாஹ்வின் ஆற்றலை காமிக்கின்றது. மலக்குகள் மனித தோற்றத்தில் இருப்பார்கள். மலக்குகளை மனித தோற்றத்தில் மாற்றுவதற்கான ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்றால் அல்லாஹ்வின் வல்லமையும் அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் நாம் பார்க்க வேண்டும். மலக்குகளுடைய மலக்குகள் சம்பந்தமான கொள்கையும் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். மேலும் அடுத்ததாக மலக்குகள் எத்தனை பேர்? மலக்குகளின் எண்ணிக்கை, இதற்கு ஒரே பதில், அல்லாஹ்வை தவிர இதை வேறு யாரும் அறியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அததுல் மலாயிகா ஃபலா யஅலமுஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி மலக்குகளுடைய எண்ணிக்கை, மொத்த இந்த பூமியில் எத்தனை மலக்குகள் இருக்கிறார்கள் என்ற அந்த எண்ணிக்கை அதை யாரும் அறியவில்லை என்றே நாம் சரியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸை காட்டிலும் ஒரு ஹதீஸ் இருக்காது. மலக்குகளின் எண்ணிக்கையை பிரமிப்பூட்டும் வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சரியான ஆதாரம் இந்த ஹதீஸ். என்ன ஹதீஸ்? புகாரியிலே பதிவுபட்ட ஹதீஸ் 3207வது ஹதீஸ், முஸ்லிமிலே 164வது ஹதீஸ், மாலிக் இப்னு ஸஅஸஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸாக இருக்கிறது. என்ன ஹதீஸ்? ஃபருஃபிஅ அல் பைத்துல் மஅமூர், வானத்தில், அதாவது சுவனத்தில், வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மஅமூர், வலம் வரக்கூடிய வீடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள். கால, இதை பற்றி எனக்கு கேட்கும் பொழுது என்னவென்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல் பைத்துல் மஅமூர் யுஸல்லி ஃபீஹி ஃபகால் ஹாதா பைத்துல் மஅமூர், இதுதான் பைத்துல் மஅமூர், யுஸல்லி ஃபீஹி குல்ல யௌமின் 70000 மலக். இந்த பைத்துல் மஅமூரில் ஒவ்வொரு நாளும் 70000 மலக்குகள் இதிலே தொழுவார்கள். ஒரு முறை இதற்குள் வந்துவிட்டு வெளியே சென்று விட்டார்கள் என்றால் மறுபடியும் அவர்கள் உள்ளே நுழைய மாட்டார்கள். இது எதை காட்டுகிறது? மலக்குகளின் எண்ணிக்கையை அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான் என்பதை காமிக்கின்றது.
மலக்குகளின் எண்ணிக்கை பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கிறது. எத்துணை மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை மனிதனால் அறிய முடியாத ஒரு நிலை இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுகிறது. ஒரு நாளில் 70,000 மலக்குகள் அந்த இடத்திற்கு வந்து அல்லாஹ்வை வணங்கிவிட்டு செல்லக்கூடியவர்கள், வெளியே சென்றவர்கள் மறுபடியும் அவர்கள் வந்தவர்கள் உள்ளே செல்ல மாட்டார்கள் என்றால் எத்துணை மலக்குகள் ஒவ்வொரு நாளிலும் வந்து செல்வார்கள்? ஒவ்வொரு நாளிலும் எத்துணை மலக்குகள் உள்ளே வருவார்கள்? 70,000 என்று எத்துணை 70,000-ஐ நாம் எத்துணை நாள் சொல்லிக் கொண்டே போகலாம். இதுவரை இதற்கு முன்னால் வர எத்துணை நாட்கள் ஆகிவிட்டது, எத்துணை நாட்கள் கடந்து விட்டது, எத்துணை நாட்கள் கடந்து செல்கிறது, எத்துணை நாட்கள் வர இருக்கிறது. மலக்குகளின் எண்ணிக்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் வல்லமையும் அல்லாஹ்வுடைய மகத்துவமும் மனிதனுக்கு தெரியும். யாரை வணங்குபவனாக அவன் இருக்கிறான் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த வசனத்தையும் சூரத்துல் முத்தஸிரிலே வரக்கூடிய இந்த வசனத்தையும் சொல்கிறார். 74வது வசனம் 74வது சூரா 31வது வசனம், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு, வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. அல்லாஹ் அன்றி அவனுடைய கூட்டம், அதாவது அவனுக்காக இருக்கக்கூடிய அந்த கூட்டம் எத்துணை பேர், எத்துணை அந்த எண்ணிக்கை எத்துணை என்பதை அவன் மட்டுமே அறிந்திருக்கிறான். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்க முடியும் மலக்குகள் எத்துணை பேர் இருக்கிறார்கள் என்பதை மனிதன் புரிந்து கொள்வது. அடுத்ததாக மலக்குகள் விஷயத்தில் வேற என்ன இருக்கிறது? இந்த இடத்தில் முக்கியமானது இன்னும் பாருங்கள். ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 2842வது ஹதீஸ். நமக்கெல்லாம் தெரியும், நரக நெருப்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் வர்ணிக்கிறார்கள். நரக நெருப்புக்கு மறுமை நாளில் நரகம் கொண்டு வரப்படும். கவனியுங்கள், மறுமை நாளில் நரகம் கொண்டு வரப்படும். நரகம் கொண்டு வரப்படும் பொழுது அந்த நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கின்றன. 70,000, அதாவது அந்த நரகத்திற்கு 70,000 உலக 70,000 கடிவாளங்கள் எதற்கு இருக்கிறது? நரகத்திற்கு இருக்கின்றன. கவனியுங்கள், இதில் என்ன நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை பாருங்கள். மா குல்லி ஸிமாம் 70,000 மலக் யஜ்ரூனஹா. அந்த 70,000 கடிவாளங்களை, ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் இழுத்து சென்று கொண்டு வருவார்கள். யோசித்து பாருங்கள், நரகம் எவ்வளவு பெரிது என்பது, நரகம் எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு பெரிதானது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள், ஒவ்வொரு கடிவாளத்தையும் அந்த 70,000-ல் ஒவ்வொன்றையும் 70,000 மலக்குகள் இழுத்து வருவார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த நரகத்திற்குள் செல்லாமல் சுவனத்தை அடையக்கூடிய மக்களாக. நரகத்தினுடைய பண்புகளை படிப்பது நரகத்திற்கு செல்வதற்கு அல்ல, மனிதன் நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. சொர்க்கத்தின் பண்புகளை மனிதன் படிப்பது சொர்க்கத்திலிருந்து செல்லாமல் இருப்பதற்கல்ல, சொர்க்கத்திற்கு செல்வதற்காகத்தான். இதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இந்த நரகத்துடைய பண்புகளையும் நரகத்துடைய விஷயங்களை நமக்கு வர்ணிப்பதின் காரணம் என்ன? மனிதன் எதை முற்படுத்துகிறான், மனிதன் எதை முற்படுத்துகிறான், எதற்கு அவன் தயாராகுகிறான் என்ற அந்த அடிப்படையை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நரகமாக அது இருக்கிறது? 70,000 கடிவாளங்களை கொண்ட நரகம். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் சுமக்கி இழுத்து வருகிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட ஒரு நரகமாக அது இருக்க முடியும்? மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக மலக்குகள் விஷயத்தில் வேறு என்று இருக்கிறது கொள்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஈமான் பில் மலாயிகா. மலக்குகள் ஈமான் கொள்ள விஷயத்தில் மலக்குகள் அல்லாஹ்வின் படைப்பினங்களில் ஒரு படைப்பினம். ஹல்குன் மின் ஹல்கில்லா. அவர்களிடம் துஆ செய்வது கூடாது, அவர்களிடம் துஆ கேட்பது கூடாது. லா யஜூஸு துஆஹும் மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை அன்றி
அவர்களிடம் துஆ கேட்பது ஹராம், அவர்களை வணங்குவது ஹராம். அவர்களை எவ்வாறு மலக்குகளை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை போல் மலக்குகளை வணங்கினவர்கள் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். மலக்குகளை வணங்கினவர்கள் இருக்கிறார்களா என்றால் ஆமாம், இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் ஆம், மலக்குகளை வணங்கினவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள், அதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக, இந்த மலக்குகளை வணங்கினவர்களை போல நாம் அவர்களை வணங்குவதற்கு அனுமதி இல்லை, அவ்வாறு செய்வது ஹராம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவிலே 29வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், وَمَن يَقُلْ مِنْهُمْ إِنِّي إِلَٰهٌ مِّن دُونِهِ فَذَلِكَ نَجْزِيهِ جَهَنَّمَ كَذَلِكَ نَجْزِي الظَّالِمِينَ. மேலும் அந்த மலக்குகளில் அவர்கள் யாராவது நிச்சயமாக அவனை அன்றி நான் தான் வணங்கப்படக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று கூறுவாரோ அவருக்கு நரகத்தை கூலியாக கொடுப்போம், இவ்வாறு தான் அநியாயக்காரர்களுக்கு நாம் கூலியை கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை மலக்குகள் அவர்களை சார்ந்து இருப்பதாக இந்த இடத்திலே ஷேக் அவர்கள், அரஃபாத் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஒரு மலக்குகள் கூட அவ்வாறு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏனெனில் அவர்களை அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்க அவர்களை எவ்வாறு மக்களை வணங்கும்படி அவர்கள் சொல்வார்கள்? அவர்கள் வணங்குவதற்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் மலக்குகள், அவர்களை எவ்வாறு மனிதர்கள் வணங்க முடியும் கேட்டால் இந்த பண்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டு மலக்குகளை வணங்குகிறான். மகத்துவம் என்ற பெயரில், மரியாதை என்ற பெயரில் இவ்வளவு பெரிய ஒரு தோற்றத்தை உடையவர்கள், இவ்வளவு பெரியவராக இருக்கிறார்கள், அவ்வளவு பெரிய தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள், அப்படி இப்படி அத்துணை பேர் இருக்கிறார்கள். இதையெல்லாம் எதற்காக? இதையெல்லாம் பார்த்து மலைத்து போவது எதற்காக? அவர்களை தூக்கி வணங்குவதற்காக. இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் பார்த்து ஒருவன் மலைத்து போக வேண்டியவன் இதனை படைத்தவன் யார் என்பதை பார்த்து மலைத்து அல்லாஹ்வை வணங்குவது, அதுதான் இந்த இடத்தில் அடிப்படையை தவிர இலக்கை விட்டு விட்டான். இலக்கை விட்டுவிட்டு இலக்கல்லாத விஷயத்தில் நின்று கொண்டு அந்த மகத்துவத்தை பார்த்து, அந்த பிரமிப்பை பார்த்து அதில் ஒரு இணை வைப்பிற்கு உள்ளாகிறான். அதுதான் இங்கு மனிதரின் பிரச்சனை. சலாமத்தான சிந்தனையை, அக்களை உடைய ஒரு எந்த ஒரு மனிதனும் இதற்கு பின்னால் இருப்பவன் யார், இதை படைத்தவன் யார், அவனை வணங்குவோம். இந்த அடிப்படையை தெரிந்தால் போதும். மேலும் மலக்குமார்கள் மௌத்தாகுவார்களா? மலக்குமார்கள் மௌத்தாகுவார்களா? ஆம், மலக்குகளும் மௌத்தாகுவார்கள். வல்மலாயிகா தமூது ககைரிஹா மினல் மக்லூகாத். மற்ற படைப்பினங்கள் எவ்வாறு மரணிப்பார்களோ அதே போல மலக்குகளும் மரணிப்பார்கள். நம்முடைய ஈமான், நம் கொள்கை. மேலும் எதனால், எந்த அடிப்படையில்? ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மட்டுமே தான் நித்தியமானவன், அவன் மட்டும்தான் எப்போதும் இருக்கக்கூடியவன். அழியாதவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அந்த தன்மை, அந்த மகா பண்பு, எந்த குறையும் அல்லாத, குறைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த மகா பண்பு யாருக்கு மட்டும்தான் இருக்கிறது? அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வஹுவல் முத்தஃபர்ரிது பில் பகா. அல்லாஹ் மட்டுமே முத்தஃபர்ரிதாக இருக்கிறான் இந்த பகாவிலே. மேலும் குல்லு யமூத், அனைவர்களும் மரணித்து விடுவார்கள், அனைவர்களும் மௌத்தாகி விடுவார்கள், எல்லாவற்றும் அழிந்துவிடும் அல்லாஹின் திருமுகத்தை தவிர. இல்ல வஜ்ஹு, அந்த நாள் அல்லாஹ்வின் முகத்தை தவிர. இதுதான் சூரா ரஹ்மானிலே 26வது 27வது வசனத்திலே நாம் இதை தான் பார்க்கிறோம். குல்லு மன் அலைஹா ஃபான். அந்த நாளில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஃபனாவாகிவிடும். ஃபான், எதுவும் இல்லாமல் ஆகிவிடும். வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். மகத்துவமிக்கவனாக இருக்கக்கூடிய, கண்ணியத்துக்கு போற்றக்கூடியவனாக இருக்கக்கூடிய உன் ரப்பின் திருமுகத்தை தவிர அனைத்தும் அழிந்துவிடும். இந்த வசனத்தை ஆதாரமாக கொள்கிறார்கள். ஃபகுல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி ஸயமூதுன். வானம் பூமிகளில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவையே. அந்த மரணத்தை பார்த்து ஏன் கவலைப்பட வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லோருக்கும் மரணம், மலக்குகளுக்கும் மரணம்,
மனிதர்களுக்கு மரணம் போல் மலக்குகளுக்கும் மரணம். அந்த மரணத்தை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? அந்த மரணத்தை பார்த்து ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏதோ இந்த பூமியில் நிரந்தரமாக வாழ்வதற்காகவே தான் இருக்கின்றோம் என்ற அந்த யோசனை, அந்த சிந்தனையை இந்த சமுதாயம் நமக்கு உருவாக்கத்தான் மனிதன் நடுங்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் ஒரு முஃமின் தைரியமாக அதை எதிர்நோக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் மரணத்தை. ஏனெனில் அதுதான் உங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறதாம். உலமாக்கள் சொல்கிறார்கள், மரணம் என்பது ஒரு மனிதன் தன் ரப்பை பார்ப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டிருக்கிறது. மரணம் ஒரு மனிதன் தன் இரட்சகனை பார்ப்பதிலிருந்து, யோசித்து பாருங்கள், இதை சிந்தித்து பாருங்கள். மரணம் ஒரு மனிதன், ஒரு அடியானின் தன்னுடைய இரட்சகனை பார்ப்பதிலிருந்து, அந்த திருமுகத்தை பார்ப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மரணம். இந்த மரணம் வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், என் இரட்சகனை நான் பார்க்கக்கூடிய நாள் நெருங்கிவிடும். இதுதான் வாழ்க்கை. இதை சிந்திங்கள், இதை சிந்தித்து செயல்படுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் மரணித்துவிடும். ஃபகுல்லுஹும் சயமூதூன். அது மலக்காக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமான அவனை வணங்கக்கூடிய மலக்குகளாக இருக்கட்டும், எவ்வாறு அனுப்பப்பட்ட நபியாக இருக்கட்டும், அனைவர்களும் மரணித்து விடுவார்கள். இரட்சகன், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஃபஹுவல் ஹய்யுல் ஹக். அவன்தான் உண்மையான நித்தியவன், உண்மையாக உயிருள்ளவன், என்றும் உயிருள்ளவனாக இருக்கின்றான், மரணிக்காதவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே சொல்கிறார்கள், அஊது பிஇஸ்ஸதிக்கல்லதி லா இலாஹ இல்லா அன்தல்லதி லா யமூத். துஆவை நாம் கேட்கும் பொழுது, அதாவது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 7383 புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு ரப்புல் ஆலமீன் நாம் பாதுகாப்பு தெரிகிறோம். எப்படிப்பட்ட உன்னுடைய மகத்துவம்? அல்லதி லா இலாஹ இல்லா அன்த் அல்லதி லா யமூத். மரணிக்காத, வணங்குபோய்க்கு தகுதியான, அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவனாக நீ இருக்கக்கூடிய மரணிக்காத உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தெரிகிறேன் என்று கேட்கக்கூடிய அந்த துஆவை இங்கே ஆதாரமாக காட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, மலக்குகளை ஈமான் கொள்ளக்கூடிய இந்த தலைப்பு இதோடு முடிந்துவிட்டது. அடுத்ததாக மலக்குகளுக்கு பின்பு அல்லாஹை ஈமான் கொள்வது, மலக்குகளை ஈமான் கொள்வது, அடுத்தது வேதங்களை ஈமான் கொள்வது. ஈமானு பி குதுபிஹி. அடுத்ததாக மூன்றாவது தூண் ஈமானுடைய தூண்களில் அல்லாஹ்வின் வேதங்களை ஈமான் கொள்வது. ஒரு முஃமினுடைய ஈமான் இதை ஈமான் கொள்ளாது, ஒரு முஃமினுடைய ஈமான் சரியாக ஆகாது, அது பாத்திலாக ஆகிவிடும். அல்லாஹ் அனுப்பின வேதங்களை, அது என்ன வேதங்கள் பார்ப்போம். அல்லாஹ் அனுப்பின வேதங்களை ஈமான் கொள்ளாது ஒரு முஃமினுடைய ஈமான், அது அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தாலும் சரி, மலக்குகளை ஈமான் கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஆறையும் விட்டால் தான் ஈமான் போகும் அல்ல. ஆறில் ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவரை முஃமின் என்று கூற முடியாது என்பதுதான் மார்க்க அடிப்படை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதில் மூன்றாவதாக நாம் பார்த்து கொண்டிருப்பது ஈமான், வேதங்களை ஈமான் கொள்வது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, வல் குதுபுல் முனஸ்ஸல, அல்லாஹ் இறக்கின வேதங்கள் என்பது நிறைய. அதில் அல்லாஹ் ஒரு சில வேதங்களை நமக்கு பெயரிட்டுள்ளான், பெயர் குறிப்பிட்டிருக்கிறான். அதில் முக்கியமாக தௌராத், இன்ஜீல், ஜபூர், இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு அறிவித்தது. அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு அறிவித்த வேதங்களில் ஒரு சில பெயர்கள் கவனியுங்கள். தௌராத், இன்ஜீல், ஜபூர், வசுஹுஃப் இப்ராஹிம், வசுஹுஃப் மூசா. இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகள். இதற்கெல்லாம் முத்திரையாக, இறுதி முத்திரையாக வந்ததுதான் வகாதிமுஹா வநாசிகுஹா. இதற்கெல்லாம் முத்திரையாகவும் இதிலுள்ள அனைத்திற்கும் கடைசி அடையாளமாகவும் அதை மாற்றக்கூடியதாகவும் அதற்கு அனைத்திற்கும் முடிவுரை கூட்டக்கூடியதாகவும் வருவதுதான் அல்லாஹ் இறக்கி அருளின இந்த குர்ஆனுல் கரீம், இந்த கண்ணியமிக்க இந்த குர்ஆன்.
இந்த தௌராத், இன்ஜீல், ஜபூர், சுஹ்ஃப் இப்ராஹிம் வ சுஹ்ஃப் மூசா என்ற இந்த சொல்லப்பட்ட இன்னும் சொல்லப்படாத அனைத்து வேதங்களுக்கும் அல் முஹைமின், முஹைமின் என்றால் கடைசியாக வந்து முடிக்கக்கூடிய விஷயம், இறுதி முடிவு, அந்த இறுதியாக அழகிய முறையிலே முடித்து அனைத்திற்கும் இதுதான் அடையாளமாக அச்சு ஆணியாக இருப்பதற்கு பெயர் தான் முஹைமின். அந்த வேதங்களுக்கு இப்படி முஹைமினாக இருப்பது எது? அல் குர்ஆனுல் கரீம், இந்த கண்ணியமிக்க இந்த குர்ஆன். இதை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையிடுகிறான்? இந்த வேதங்கள் அனைத்தையும் நாம் ஈமான் கொள்ளுமாறு நமக்கு கட்டளையிடுகிறான். அனைத்தும் என்றால் அல்லாஹ் கூறினதும் சரி, அல்லாஹ் பெயரிட்டதும் சரி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பெயர் சொல்லாத, அல்லாஹ் குறிப்பிடாத பல வேதங்கள் இருக்கும். அதையும் நாம் அனைத்தையும் ஈமான் கொள்ள வேண்டும். மேலும் அடுத்ததாக இந்த விஷயத்தில் நம்ம ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னவென்றால், இதற்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட அனைத்து வேதங்களும் குர்ஆன் தலைமை இடத்திற்கு வந்து அது மாற்றிவிட்டது, நாசிகாக ஆகி இது மன்சூகாக ஆகிவிட்டது. அதாவது நாசிக் என்றால் மாற்றுபவை, மன்சூக் என்றால் மாற்றப்பட்டவை. ஃபாயில் வ இஸ்முல் ஃபாயில், அல்லது என்றால் இது இஸ்முல் மஃஊல் மன்சூக். லுகா நஹ்வை இலக்கணம் படிக்கக்கூடியவர்களுக்கு இது தெரியும் என்று நான் நம்புகிறேன். இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃஊல், நஸக, நாசிக், மன்சூக், மாற்றுபவை, மாற்றப்படுபவை. இந்த ஈமான் கொள்ள வேண்டும் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வின் அடியார்களே, அனைத்து புத்தகங்களும் என்ன சொல்ல வருகிறோம்? இன்று ஒருவர் வந்துவிட்டு இதுதான் இன்ஜீல் தான் எனக்கு என்று சொன்னால் ஏகுவாகுமா? ஆகாது. ஏன்? இது எல்லாம் என்ன ஆகிவிட்டது? மாற்றப்பட்டு விட்டது. இது வந்து குர்ஆன் வந்து விட்டதற்கு பிறகு எதுவும் கிடையாது. குர்ஆன் நாசிகாக ஆகி இது அனைத்தும் மன்சூகாக ஆகிவிட்டது. அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதை தெளிவாக நாம் விளக்கக்கூடிய ஹதீஸ் என்ன? நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவான ஒரு ஹதீஸ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இப்னு அபி ஷைபாவிலே, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதெல்லாம் என்ன? வெறுமன ஹதீஸ் என்றால் வெறும் புகாரி, முஸ்லிம், வேற ஹதீஸ் புத்தகங்கள் தெரிந்ததை சொல்லுங்கள். ஹதீஸ் என்றால் அடையாளம், அல்லாஹ்வின் தூதரின் கூற்றுகள் எங்கிருந்து வருகிறது என்பதையாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா? எங்கிருந்து வருகிறது, மூல ஆதாரங்கள் என்ன? வெறுமன புகாரி, முஸ்லிம், அதோடு மட்டும் ஒரு முஸ்லிம் நின்று கொள்ள முடியுமா? வேற என்ன இருக்கிறது? அபூ தாவூத், திர்மிதி, பெயர்கள் முக்கியம். திர்மிதி, அபூ தாவூத். தவறாக உச்சரித்து விடாதீர்கள். என்னன்னே தெரியாமல் இருப்பவர்கள் எல்லாம் இதை தவறாக உச்சரிக்கிறார்கள், திருமதி என்றெல்லாம். திர்மிதி, திர்மிதி. வேறு நஸாஇ, நஸாஇ அல்ல, நஸாஇ. அது இமாம் நஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் அழகிய பெயர். கவலைப்படுவார்கள், அல்லாஹுல் முஸ்தஆன். பின்னால் அவர்களுக்கு இது தெரிந்தால் நஸாஇ நம்மை குழப்பி விடுவார்கள். நஸாஇ. வேறு வேறு நூல்கள், இப்னு மாஜா, அவ்வளவுதானா? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அது தஃப்சீர் எழுதினவர்கள், விளக்க உரை எழுதினவர்கள், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ். அதில் ஒரு சில விஷயங்களுக்கு அவர்கள் அறிவிப்பாளர், தன்னோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை முடியும் வரை அறிவிப்பு தொடர்கள் இருக்கிறது. ஆனால் ஹதீஸ் புத்தகம் என்று சொல்லும் பொழுது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புத்தகங்களை சொல்ல மாட்டோம். வேறு இப்னு ஹிப்பான், ஹஸன், முஸ்னத் அஹ்மத், அல் ஹாக்கிம், நஅம், இப்னு குஸைமா, இவ்வாறு பல நூல்கள் இருக்கிறது. ஏனெனில் இப்போது இந்த ஹதீஸ் எங்கே இருக்கிறது? இங்கே ஹதீஸ், இந்த ஹதீஸ் நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு அபி ஷைபாவிலும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்னு அபி ஷைபாவிலும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன ஹதீஸ் அது? நாம் எல்லோரும் தெரியும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் முன்னால் கொடுக்கப்பட்ட, அதாவது இன்னும் சொல்ல போனால் தௌராத் என்று சொல்கிறார்கள், தௌராத்தில் ஒரு சில வேத
அந்த தௌராத்தின் ஒரு சில வேத பக்கங்களை கையிலே வைத்திருப்பதை யார் கண் காண்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் கண்டித்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமுதஹவ்விகூன யா இப்னல் கத்தாப், இவ்வாறுதான் அவசர புத்தி உடையவராக நீ இருப்பீர்களா? என்ன விஷயம், என்ன செயல் செய்திருக்கிறீர்கள் என்று கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், லவ் கான மூஸா ஹய்யன் லமா வஸஅஹு இல்லா இத்திபாஇ, மூசாவே இப்போது அவர்கள் உயிருடன் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்னை பின்பற்றுவதை தவிர வேதும் எந்த ஒருமான ஒரு சாய்ஸும், எந்த விதமான ஒரு தேர்வும் அவர்களுக்கு கிடையாது. அப்படி என்றால் என்ன? எந்த வேதந்தரை பக்கங்களை வைத்துக் கொண்டு இதை கொண்டெல்லாம் இப்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மார்க்கமாக வைத்து இதெல்லாம் வேத நூல்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது என்பது சஹாபாக்களை கண்டிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் என்ன? இந்த குர்ஆனின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் வந்து விட்டது என்றால் முடிந்து விட்டது அனைத்தும். குர்ஆன் தான் முஹைமினாக இருக்கிறது. லவ் கான மூஸா ஹய்யன் லமா வஸஅஹு இல்லா இத்திபாஇ, மூசாவே இப்போது இருந்தால் யாரை பின்பற்ற வேண்டும்? என்னை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தய்யிப், அதே போல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனம் நான் ஏற்கனவே ஒரு முறை கூறியிருக்கிறேன். இந்த வசனத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகத்துவமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் படைத்ததற்கு பிறகு ஒரு வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடம் உடன்படிக்கை வாங்குகிறான். என்ன உடன்படிக்கை வாங்குகிறான்? ஒட்டுமொத்த நபிமார்களிடம் உடன்படிக்கை வாங்கக்கூடிய இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன உடன்படிக்கை அது? வஇத் அஹதல்லாஹு மீசாகன் நபியீன், சூரத்து ஆல இம்ரானிலே 3வது சூரா 81வது வசனம், 3வது சூரா 81வது வசனத்திலே இந்த வசனத்தை பாருங்கள். அதாவது நபிமார்களிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடன்படிக்கை வாங்குகிறான். என்ன வாங்குகிறான்? அல்லாஹுல் முஸ்தஆன். இந்த வசனத்தை நாம் நிச்சயமாக செவிமடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை திரும்ப மனிதன் ஓதி அதை பின்பற்றுபவனாக இருக்க வேண்டும். வைதா அகதல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆதைதுகும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களின் வாக்குறுதியை வாங்கிய அந்த சமயத்தை நீங்கள் நினைவு கூறுவீராக. அல்லாஹ் அவர்களை நோக்கி கூறுகிறான், நபிமார்களை கூறுகிறான், உங்கள் வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு எப்போது கொடுத்தாலும் அதற்கு பிறகு, அதாவது உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, ஆம் நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், ஆம், ஆனால் உங்களுக்கு பின்பு ஒரு நபி வருவார், இறுதி தூதர் உங்களிடம் வருவார். அவ்வாறு அவர்கள் வந்தார், அவர்களை நீங்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மற்ற அனைத்து நபிமார்களுக்கும் யார் கட்டளையிடுகிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். அந்த நபியை, அப்படி என்றால் என்ன? உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, ஆனால் பின்னால் அந்த நபி வரும் பொழுது அந்த நபி கொண்டு வரக்கூடிய அந்த குர்ஆனையும் அந்த நபியையும் தான் நீங்கள் முற்படுத்த வேண்டும், நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற வாக்குறுதியை நபிமார்களிடம் அல்லாஹ் வாங்கிவிட்டான். ஆதாரம் 3வது சூரா 81வது வசனம், ஆல இம்ரானிலே 81வது வசனம் இதை தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது. இருப்பதை உண்மைப்படுத்தும் ஒரு இறுதி தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், இன்னும் நிச்சயமாக அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும். இதனை நீங்கள் ஏற்கிறீர்களா? இதன் மீது என் உறுதியான உடன்படிக்கை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் அந்த தூதரிடம் கேட்கிறான், அந்த தூதர்களிடம் கேட்கிறான். அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் அதை ஏற்கிறோம். அக்ரர்தும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை எடுத்துக்கொள்கிறார்கள், அந்த உடன்படிக்கைக்கு சம்மதிக்கிறார்கள். ஆகவே இதற்கு நீங்கள் சாட்சி பகிருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளராக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். قال أقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا.
காலு அக்ரர்னா அப்படி என்றால் என்ன? அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். நபி வந்ததற்கு பிறகு, குர்ஆன் வந்ததற்கு பிறகு அதுதான் ஆட்சி செய்யும். குர்ஆன் தான் நாம் திரும்பக்கூடிய வேதம், முகமது நபி தான் நாம் திரும்பக்கூடிய தூதர் என்பதை நபிமார்களிடமே அல்லாஹ் இந்த வாக்குறுதியை பெற்றுவிட்டார். எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான நபி! உண்மை சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பும் அந்தஸ்தும் மற்ற நபிமார்களை காட்டிலும் இருக்கின்றது என்பதை விளக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஆதாரமாக சொல்வது ஆல இம்ரானிலே இந்த 81வது வசனம். நபியின் மகத்துவம், முகமது நபியின் மகத்துவத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மற்ற நபிமார்களை காட்டி என்ற அந்த சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆல இம்ரானிலே 81வது வசனம். அடுத்ததாக இந்த குர்ஆனை பற்றி வேறு என்ன இருக்கிறது? ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை திருபுவாதத்திலும், அதாவது திருபுபடுத்துவதிலிருந்து, இந்த குர்ஆனை திருபுபடுத்துவதிலிருந்து, திருபுபடுத்துவது என்றால் இந்த குர்ஆனை மாற்றுவதிலிருந்து, மாற்றப்படுவதிலிருந்து, அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை எடுப்பது, அழிப்பது, கூடுவது, குறைப்பது, இந்த கூட்டல் குறைத்தல், இதை மாற்றக்கூடிய அந்த எதிரிகளின் சூழ்ச்சி, இது அனைத்தில் இருந்தும் இதை பாதுகாப்பை, பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டான்? நபி அல்ல, நபிமார்கள் அல்ல, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இந்த பாதுகாப்பை. அதனால்தான் இன்று வரை இந்த மகத்துவமிக்க இந்த குர்ஆனை யாராலும், எந்த அல்லாஹ்வின் எதிரியாலும், எந்த கொம்பனாலும் இதை எதுவும் செய்ய முடியவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! வேதம் கொடுக்கப்பட்ட, இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்டவர்கள் இதில் என்ன செய்தார்கள்? தோல்வியை தழுது விட்டார்கள், கோட்டை விட்டார்கள், வேதங்களை பாதுகாக்க தெரியாமல் போய்விட்டார்கள், வேதங்களை அழித்து விட்டார்கள், கூட்டி விட்டார்கள், குறைத்து விட்டார்கள். இது தெளிவாக இன்று இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குர்ஆன் எவ்வாறு இறக்கப்பட்டதோ அவ்வாறே இன்று வரை இருக்கிறது, இனியும் இருக்கும். இவ்வாறே அது அல்லாஹ்விடம் திரும்பும். வமின்ஹு பதா வ இலைஹி யஊத். அவனிடமே ஆரம்பித்து அவனிடமே திரும்புவதுதான் இந்த குர்ஆன். இந்த மகத்துவமிக்க குர்ஆனை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனே இதை நான் பாதுகாக்கிறோம் என்ற இந்த ஆதாரம் சூரத்துல் ஹிஜ்ர் 15வது சூரா 9வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த திக்ரை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த குர்ஆனில் ஒரு சில சூறாக்களை, இதில் ஒரு சில பிசூரின் ஆயாத்தின் ஒரு சில சூறாக்கள், ஒரு சில வசனங்கள் இதற்கு முன்னால் எந்த நபிக்கும் தராமல் அல்லாஹ்வின் தூதருக்கு பிரத்யேகமாக அதை கொடுத்து அல்லாஹ் கௌரவித்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். மேலும் இந்த குர்ஆன் அனைத்து முன்னால் கொடுத்த குர்ஆனுக்கு முஹைமினாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ் இதை எவ்வாறு சிறப்பித்திருக்கிறான் என்று சொல்ல போனால், இதற்கு முன்னுரை மாறி ஒரு ஃபாத்திஹாவை அல்லாஹ் வழங்கி இந்த குர்ஆனை சிறப்பித்திருக்கிறான். பாருங்கள், சூரா ஃபாத்திஹாவை எவ்வாறு நாம் பார்க்கிறோம், எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும். குர்ஆனிற்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை தந்தது இந்த ஃபாத்திஹா என்ற ஒரு முகவுரையை அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு வழங்கி இதை சிறப்பித்திருக்கிறான். பக்ராவின் இறுதி வசனங்களை கொடுத்தும், குர்ஆன் ஃபாத்திஹா மட்டுமல்ல, இந்த குர்ஆனை சிறப்பித்திருக்கக்கூடிய மற்றொரு உதாரணம், பக்ராவின் இறுதி வசனங்களை வழங்கியும் அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திஹா, பக்ராவின் இறுதி வசனங்கள் எல்லாம் அதை கொண்டு அல்லாஹ் இந்த குர்ஆனை தனித்துவப்படுத்தியிருக்கிறான் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். வஹஸ்ஸஹு பில் ஃபாத்திஹா வ பி ஹவாத்தீம் சூரத்தில் பக்ரா. பக்ராவின் இறுதி வசனங்கள் சூரா ஃபாத்திஹாவை கொண்டு அல்லாஹ் இந்த குர்ஆனை தனித்துவமாக்கி இருக்கிறான். மேலும் இது ஒரு அற்புதம். குர்ஆன் என்பது அடுத்தது குர்ஆனின் கொள்கைகளில் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது, ஈமான் கொள்ள வேண்டியது குத்துபுகள், வேதங்களில் முஅஜிஸா. இது என்ன? இது ஒரு அற்புதம். இதை யாராலும் நிகழ்த்த முடியாத ஒரு அற்புதமாக இருக்கிறது. வஜஅல ஃபீஹி நாசிகுல் மன்சூக். ஆம், குர்ஆனில் சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டம் பின்னால் மாற்றப்பட்ட சட்டமாகவும் புதிதாக வந்த மாற்றக்கூடிய சட்டமாகவும் உள்ளே இருக்கிறது குர்ஆனில். அதை தான் என்ன சொல்வோம்? நாசிக் மன்சூக் என்று சொல்வோம். உசூலுல் ஃபிக்ஹ் மார்க்கத்தில் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற அடிப்படையை படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த விஷயங்களை அறிந்திருப்பார்கள், நாசிக் வல் மன்சூக். மேலும் குர்ஆன் எப்போது இறங்கினது, எப்படி இறங்கினது, யாருக்கு தெரியும்? இந்த குர்ஆன்
ஒரே ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஈமான் தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். பூமியில், அதாவது வானத்தில் அல்லாஹ்விடம் இருந்து, ரப்புல் ஆலமீனிடம் இருந்து மேல் வானத்தில் ஒரே முறையாக, அதாவது ஒரே சீராக இறக்கி அருளப்பட்டு விட்டது. பின்னர் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் இருந்து அல்லாஹ்விடம் வானத்தில் இறங்கினது ஒரு முறை, அப்படியே குர்ஆன் இறங்கிவிட்டது. அதிலிருந்து படிப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 23 வருஷ காலகட்டத்தில் படிப்படியாக இறங்கினது என்பதுதான் நம்ம ஈமான். ஏனெனில் சில நேரத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் என்றால் சில பேருக்கு கேள்வி எழலாம், குர்ஆன் இறக்கப்பட்டது முழுவதுமாக எப்படி இறங்கினது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிப்படியாக தானே அவர்களுடைய வாழ்க்கை முறையில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பிறகும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பிறகும் தானே குர்ஆன் ஒவ்வொன்றாக இறங்கினது. ஆம், குர்ஆன் ஒவ்வொன்றாக அவ்வாறு இறங்கினது. ஆனால் அதன் அர்த்தம் குர்ஆன் என்பது ஒட்டுமொத்தமாக இறங்கவில்லை என்று சொல்லக்கூடாது. ஏனெனில் அல்லாஹ் பல இடங்களில் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், இந்த இரவில் இறக்கி வைத்தோம், லைலத்து அல் கத்ர், லைலத்துல் கத்ர், இந்த வார்த்தை நமக்கு எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். அப்படி என்றால் அப்படி இறங்கினது என்றால் என்ன? ஆம், எல்லா வசனங்களும் குர்ஆனும் ஒரு சீராக வானத்தில், பூமியில் வானத்தில் இறக்கி பின்பு அது படிப்படியாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. இதை இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உன்சிலல் குர்ஆனு ஜும்லா வாஹிதா இலா ஸமா, ஒரே ரீதியாக ஒரே முறையாக துனியாவின் வானத்தில் இந்த குர்ஆன் ஒரே ரீதியாக இறக்கப்பட்டு, அதுவும் எந்த நாளில்? லைலத்துல் கத்ரில் இறக்கி பின்பு பாத தாலிக 20 வருடமாக ஒவ்வொன்றாக 20 வருடமாக ஒவ்வொன்றாக இது இறக்கி அருளப்பட்டது. இதற்கான ஆதாரம் சூரத்துல் இஸ்ரா 17வது சூரா 106வது வசனம். வகுர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஅஹு, வகுர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஅஹு அலன் நாஸி அலா முக்ஸ். மேலும் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வனஸல்னாஹு தன்சீலா, மேலும் குர்ஆனை நாம் தெளிவுபடுத்தி மக்களுக்கு இதை நீர் கவனத்துடன் தெளிவாக நிதானமாக ஓதுவதற்காக இன்னும் அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினோம், இன்னும் அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினோம். அப்படி என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் குர்ஆனின் விஷயத்தை பற்றின ஈமான். இறுதியாக வேறு என்ன விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம்? நாம் மேலும் இந்த குர்ஆன், அல்லாஹ்வின் அடியார்களே, வகத் தவாத்தரத்து நுசூஸ், பல ஆதாரங்கள், பல அறிவிப்புகள் நமக்கு வந்திருக்கிறது. அன்னஹு முனஸ்ஸலுன் மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி அருளப்பட்டது. இந்த குர்ஆன் யாரிடமிருந்து வந்தது? யார் இதை இறக்கி அருளினது? அல்லாஹ்விடம் இருந்து இது இறக்கி அருளப்பட்ட ஒரு குர்ஆன். சூரத்து ஷுஆராவிலே 192வது வசனம் இதை நமக்கு காட்டுகிறது. வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், இது அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ் இறக்கி அருளப்பட்டது. அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், அவனிடம் இருந்து வந்த அது இறக்கப்பட்டதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசி காலத்தில் இந்த குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும். கடைசி காலத்தில், மனிதருடைய கடைசி காலத்தில் இந்த குர்ஆன் என்ன செய்யப்பட்டுவிடும்? உயர்த்தப்பட்டுவிடும். ஃபமின்ஹு பதா, அவனிடமிருந்து அது ஆரம்பித்தது, அவனிடமிருந்து அது திரும்புகிறது. மிக முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் மாபெரும் தாபிஈ. சுருக்கமாக சொல்கிறேன், இங்கே ஷேக் அவர் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். குர்ஆனின் மிக முக்கியமான ஒரு கொள்கை. அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களை நான் சந்தித்தேன், அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவர்களை நான் சந்தித்தேன். இன்னும் ஏறப்போல சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, தூனஹும் முந்து 70 சன, 70 வருடங்களாக, 70 வருடத்திற்கும் மேலாக நான் சஹாபாக்களிடம் இருந்திருக்கிறேன், சஹாபாக்களோடு நான் பழகியிருக்கிறேன், அவர்களோடு இருந்திருக்கிறேன். எல்லோரும் சொன்னது ஒரு விஷயம்தான். 70 வருட காலத்தில் நான் சஹாபாக்களிடம் கற்றுக்கொண்டது ஒரு விஷயம்தான் குர்ஆனுடைய விஷயத்தில். என்னவென்றால், அல்லாஹு அல் காலிக், அல்லாஹ் படைத்தவன், அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன், அவன்தான் படைப்பாளன். வமா சிவாஹு மக்லூக், அவன் அல்லாத அனைத்தும் படைக்கப்பட்டது, அவன் அல்லாத அனைத்தும் படைக்கப்பட்டது. ஆனால் இந்த குர்ஆன் என்பது மட்டும்
கலாமுல்லாஹ், அவனுடைய பேச்சு, அவனுடைய பேச்சு, அவனுடைய சொற்கள் அவனுடைய பேச்சாக இருக்கிறது. கைரு மக்லூக், அது படைக்கப்பட்டதல்ல. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார் அம்ர் இப்னு தீனார். சரி, எதனால் இதெல்லாம் சொல்கிறோம்? என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அம்ர் இப்னு தீனார் எதனால் இதை இந்த அளவிற்கு சொல்கிறார்கள்? 70 வருடமாக நான் சஹாபாக்களை அடைந்திருக்கிறேன், அவர்களை ஹயாத்தாக இருக்கும்போது அவர்களோடு பழகி இருக்கிறேன். அவர்கள் சொல்வது எல்லோரும் ஒன்றுதான், அல்லாஹ் படைத்தவன், அவன் அல்லாத அனைத்தும் படைப்பினங்கள். அதற்காக குர்ஆனும் படைக்கப்பட்டது என்று நாம் சொல்லக்கூடாது, குர்ஆனும் படைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடாது. மாறாக இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சு, அவனிடமிருந்தே வெளிப்பட்டது, அவனிடமிருந்து அது திரும்பிவிடும். ஏன்? அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கேதான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ இந்த குர்ஆனின் கொள்கையை பற்றி பேசும் பொழுது குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சு, குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சு என்று ஏன் சொல்கிறோம்? இதற்கு முன்னால் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். முதலில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வின் அடியார்களே, வணக்கத்திற்குரியவன், அதாவது சொல்ல போனால் இந்த கிரேக்க தத்துவம் முஸ்லிம்களாக இருக்கும் பொழுது சத்தியத்தை மார்க்கம் தெளிவாக, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நல்ல முறையிலே வசந்த காலத்தில் இருந்தக்கூடிய சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது அரபுலகத்தில் ஒரு பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டது. அதில் மிக முக்கியமான குழப்பம், கொள்கை குழப்பத்துக்கு வழிவகுத்தது என்னவென்றால், இந்த கிரேக்க தத்துவங்கள் யுனானி தத்துவங்களாக சொல்லப்படக்கூடிய இந்த பிலாசபிஸ், இந்த கிரீக் பிலாசபிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள் எல்லாம், அவர்களின் அந்த தத்துவங்கள், அவர்களின் இந்த கொள்கைகள், கடவுள் என்பவன் என்றால் யார், கடவுள் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூத, அதாவது இந்த கிரேக்க தத்துவங்கள், கிரேக்க தத்துவவாதிகளை எல்லாம், அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அரபுலகத்திற்குள் உள்ளே நுழைந்தது. ஏனெனில் அவர்கள் கடவுள் என்றால் இப்படித்தான் இருப்பான், கடவுள் என்பது இப்படித்தான், கடவுளுக்கு பேச்சு இருக்காது. கவனியுங்கள், கடவுள் என்பவர் என்ன, யாரை கடவுள் என்று சொல்கிறோமோ அவர் பேச மாட்டார், அவரிடம் இது இருக்காது, அவரிடம் அந்த பண்பு இருக்காது, அவரிடம் இப்படி இருக்காது, அது ஒரு ஒளிதான், அது ஒரு அப்படித்தான், அது ஒரு இப்படிதான் என்ற கடவுள் வணங்கப்படக்கூடியவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகட்ட கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த கிரேக்க தத்துவங்களில் திளைத்தவர்கள் எல்லாம் எழுதி வைத்து சென்று விட்டார்கள். ஏனெனில் தத்துவத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாடு என்றால் இந்த வழிகட்ட தத்துவங்களை எல்லாம் உருவாக்கினது நாம் பார்ப்போம். அனைத்து வார்த்தைகளும், ஆங்கில வார்த்தைகள் அனைத்தும் எங்கே திரும்பும்? அனைத்து வார்த்தைகளும் கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியிலும் தான் அது திரும்பும். அது அனைத்தும் கிரேக்க மொழியின் அடிப்படையில் தான் வரும். ஆங்கிலம் லத்தீனில் இருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் அந்த ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும் பொழுது அனைத்திற்கும் இவர்கள் ஏற்கனவே ஒரு வழிகட்ட கொள்கையை வைத்திருந்தார்கள். மனிதனின் அறிவை வைத்து சிந்திக்கக்கூடிய இந்த கொள்கையை வைத்திருக்கும் பொழுது இது உள்ளே வந்தது, அரபுலகத்திற்கு வந்தது. அவ்வாறு வரும் பொழுது முக்கியமாக இதற்கு காரணம் இதுதான். மொழிபெயர்ப்பை நாம் எதை மொழிபெயர்க்கிறோம், மக்களுக்கு எந்த நூலை நாம் மொழிபெயர்க்கிறோம் என்பது மாபெரும் ஒரு சுமை, மாபெரும் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இப்னு சீனா போன வழிகட்டவர்களால், இப்னு சீனா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரினால் அந்த கிரேக்க தத்துவங்கள் எல்லாம் அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு, மேலும் இப்னு சீனா அப்புறம் இப்னு அரபி என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இப்னு அரபி என்பவர்கள் எல்லாம் இவ்வாறு இந்த நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த உலகத்தில் மரபுலகத்திற்கு வந்து என்ன ஆனது, அல்லாஹையும் இப்படித்தான், நாம் அல்லாஹும் இப்படித்தான் இருப்பான் என்ற குர்ஆன் சொன்ன சிஃபத்துகளை, பண்புகளை எல்லாம் வெறுமன நீர்த்து போக செய்துவிட்டு இவர்கள் இந்த தத்துவத்தின் பால் ரப்புல் ஆலமீனை பார்க்க ஆரம்பித்தார்கள். அதுதான் இன்று வரை இந்த பிரச்சனை இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒலி, அவன் உருவமற்றவன், அவன் எங்கும் இருப்பான், அங்கும் இருப்பான், இங்கும் இருப்பான் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தும் வழிகட்ட கொள்கை எங்கிருந்து வந்தது? இந்த கிரேக்க தத்துவத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்? அவர்களின் கொள்கை வணங்கப்படுபவன் பேச மாட்டான். ஏனெனில் பேசவில்லை என்றால் பயப்படாமல் இந்த பூமியில் எது வேணாலும் செய்யலாம். தன்மையை மறுப்பவன் எவ்வாறு ஒருவன் பயப்பட முடியும்? அல்லாஹ் தனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை சொல்லும் பொழுது அந்த ஆற்றலை நீர்த்து போக செய்பவன் விளைவு என்ன? அவன் அந்தவனுக்கு பயப்பட மாட்டான். யாரை வணங்கப்படக்கூடியவன் என்று நினைக்கிறானோ அவனின் மகத்துவம் அவனின் உள்ளத்தில் இருக்காது. ஏனெனில் அவனை ஒரு உயிரற்ற
ஒரு மட்டற்ற ஒரு பொருளாக பார்ப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய அந்த கொள்கைகள் அவன் உள்ளத்தில் ஊடுருவிட்டது என்றால் அவனிடம் அந்த குஷு, அந்த பயபக்தி, அந்த ஈமான் இருக்காது. ஆனால் இங்கு நாம் சொல்ல வருகிறது, குர்ஆன் என்பது வெறும் படைக்கப்பட்ட, குர்ஆன் என்பது படைக்கப்பட்டதல்ல, அது அல்லாஹ்வின் பேச்சு. அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் பேசுகிறான் ரப்புல் ஆலமீன். அவன் மறுமையில் பேசுவான், அவன் உரையாடுவான் என்பது நம்மின் கொள்கை. நாளை எத்தனை ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்பான், மனிதர்களை கேட்பான், இவ்வாறு நீ செய்தியா, இவ்வாறு நீ செய்தீர்களா, இதை நீங்கள் பண்ணீர்களா, குர்ஆனை எனக்காக ஓதினீர்களா, மக்களுக்காக ஓதினீர்களா? எத்தனை இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபி அல்லாஹ் பேசியிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த குர்ஆன் என்பது சும்மா ஒரு படைக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு பொருளை போல பார்ப்பது. நோக்கம் படைத்தவனால் பேச முடியாது, படைத்தவன் பேச மாட்டான் என்ற இந்த நச்சு கருத்தை, கொள்கையை உள்ளே கொண்டு வருவதற்கான காரியங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதனால் குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் பேச்சு, அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கடைசியாக சொல்கிறார்கள், அஹ்லுல் இஸ்லாம், இஸ்லாத்தில் உள்ள அனைவர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். இந்த குர்ஆனை போல வேறு எதையும் ஒருவரால் கொண்டு வர முடியாது. இந்த குர்ஆனுக்கு ஒப்பாக யாரும் யாராலும் எதையும் கொண்டு வர முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராலும் எதையும் நாம் கொண்டு வர முடியாது. இந்த குர்ஆனுக்கு ஒப்பாக ஒரு மனிதனால் எதையும் கொண்டு வர முடியாது என்பதை இந்த வசனமும் நமக்கு தெளிவூட்டுகிறது. இதை எதை காட்டுகிறது என்றால், சூரத்து தூரிலே அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து தூர் 52வது சூரா 33வது வசனம், அம் யகூலூன தகவ்வல பல் லா யுமினூன், மேலும் இந்த வேதத்தை இவரே தானாக இட்டுக்கட்டி கூறுகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? நபியை இந்த வேதத்தை இவரே தானாக இட்டுக்கட்டி பேசுகிறார்கள் என்று இவர்கள் கூறுகிறார்களா? மாறாக இவர்கள் பொய் கூறுகிறார்கள். இது இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். மேலும் இந்த வசனத்தில் அல்லாஹ் திருமலை ரப்பில் கூறுகிறான், இவர்கள் சொல்வது உண்மையாளராக இருந்தால் இதை போல ஒன்றை கொண்டு வரட்டும். யார் கேட்கிறான்? அல்லாஹ். இதை போல இதற்கு ஒப்பான ஒன்றை கொண்டு வர முடியுமா அவர்கள் உண்மையாளராக இருந்தால்? அதனால் அல்லாஹ்வின் அடியார்களை இதை யாராலும் கொண்டு வர முடியாது. அடுத்ததாக இறுதியாக இன்னமா கான அல்லதி உதீது வஹ்யன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 4981வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு இது வந்தது என்பது அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட வஹியை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த குர்ஆன் என்பது நான் சொன்னதல்ல, நான் பேசினதல்ல. இவர்கள் சொல்வது போல் அது எனக்கு வஹியால் எனக்கு அல்லாஹ் அறிவித்தான். ரப்புல் ஆலமீன் அவ்ஹாஹுல்லாஹு இலை, அவ்ஹாஹுல்லாஹு இலைய, அல்லாஹ் இதை எனக்கு வஹியால் அறிவித்தான். ஃபஅர்ஜு அன் அகூன அக்ஸர்ஹும் தாபிஅன் யௌமல் கியாமா, மறுமையில் இதனால் நான் நம்பிக்கை கொள்கிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன், நாளை மறுமையில் அதிகமாக பின்பற்றுபவர்களுக்கு, பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய கூட்டமாக நான் இருப்பேன் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மேலும் இதனுடைய அற்புதத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன? இதன் அற்புதத்திற்கு சான்றாக இதை கேட்கக்கூடியவர்கள், இதை செவிமடுக்கக்கூடியவர்கள் உடனடியாக ஈர்க்கப்படுவார்கள். இஜாஸுல் குர்ஆன் அன்னஹு யுஅஸ்ஸிரு ஃபீ மன் சமிஅஹு, இத்துணை கல்புகளை மாற்றினது இந்த குர்ஆன், எத்துணை உள்ளங்களை புரட்டி போக செய்தது இந்த குர்ஆன், எத்துணை பேரின் இஸ்லாத்திற்கு கதவாக இருந்திருக்கிறது இந்த குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு நாம் என்ன மகத்துவத்தையும் மதிப்பையும் கொடுக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த குர்ஆனை செய்யும் அதற்கு எடுத்துக்காட்டு சொல்கிறார்கள். அது ஜின்னாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஜின் மனிதர்கள் மட்டுமல்ல, ஜாமிதாக அசையா பொருள்களாக இருந்தாலும் சரி, அசையா பொருள்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இதனால் ஈர்க்கப்படும். ஆம், என்ன ஆதாரம்? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்தால் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காஷிஅம், அந்த மலை நடுநடுங்கி போய்விடும். கஷ்யத்தில்லாஹ் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய அந்த கஷ்யா, அந்த உள்ள அச்சத்தினால் அது நடுநடுங்கி போய்விடும். அந்த மலை அசையா பொருளுடைய ஈர்ப்பை பாருங்கள், இந்த குர்ஆனின் மீது உள்ள அந்த ஈர்ப்பை, அசையா பொருள். அப்போ
நம் வாழ்க்கை இந்த குர்ஆனின் பால் எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் அரபி மொழியை படியுங்கள் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அந்த அரபி மொழியை படித்து, அரபி மொழியை படிப்பது என்பது மார்க்கத்திலோ ஏதோ மனிதன் ஒரு சுமையாக செய்யக்கூடிய காரியம் அல்ல. உண்ணுவது பருகுவது போல ஒரு சாதாரண ஒரு காரியமாக ஒரு மனிதன் நினைத்தால் நிச்சயமாக மிகவும் குறைந்த நாட்களில் அல்லாஹ் பரக்கத் செய்தால் இலகுவாக படித்துக் கொள்ளக்கூடிய மொழி. எத்தனை மொழிகளை மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறான் தன்னுடைய துனியாவுடைய தேவைகளுக்கு, எத்தனை மொழிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறான், எத்தனை கம்ப்யூட்டர் மொழிகளை அறிந்து கொண்டு வருகிறான். இந்த லாங்குவேஜை படிக்க வேண்டும், இன்று அந்த லாங்குவேஜ் இருக்கிறது, இந்த லாங்குவேஜ் இருக்கிறது, அந்த லாங்குவேஜ் இருக்கிறது, எல்லா லாங்குவேஜும் இருக்கிறது சுப்ஹானல்லாஹ். ஆனால் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த லாங்குவேஜை, இந்த மொழியை படிப்பதற்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? அதுதான் தௌஃபீக். ஹாதா தௌஃபீக் லிமன் யுவஃபிகுல்லாஹ். எல்லா விஷயத்திலும் ஈடேற்றத்தை இந்த உலகத்தில் அடைந்து விடலாம், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி. ஆனால் குர்ஆனின் மொழியை படிப்பது என்பது, அதை கற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ் கொடுத்த ஈடேற்றம். அல்லாஹ் அதை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். அதை நாட்டத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ அகூலு கௌலி ஹாதா வஸ்ஸஃபுல்லாஹி லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் ருசுல் என்ற நபிமார்கள், தூதர்கள் என்ற இதை அல்லாஹ் நாடினால் நாளையுடைய வகுப்பில் நாம் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.